இதுல குமுதம் ரிப்போர்ட்டர் வந்து இன்னைக்கு பல்வேறு செய்திகள் தமிழகத்துல எங்கெங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரியான கோவை மாதிரியான இடங்கள் எங்கெங்க இருக்கு, என்னென்ன அத்துமீறல்கள் அந்த இடங்கள்ல நடத்தப்பட்டது, பெண்களுடைய நகையை வந்து பறிக்கிறது, காதலர்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள்ட்ட அத்துமீறுதல், இப்படிப்பட்ட குற்றச்செயல்கள்லாம் எங்கெங்க எங்கெங்க நடத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்தியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எதனுடைய அடிப்படையில் அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா, இது வந்து நிறுத்தப்படணும். காவல்துறையும் சரி, தமிழக அரசும் சரி, இதை வந்து கண்காணிக்கணும். தமிழகத்தை வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கும் சரி சுதந்திரமாக உலவக்கூடிய இடமாக மாற்றணும் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் தான் பேசுறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு 7 தனிப்படைகளை அமைச்சு உடனடியாக அதிரடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை வந்து ஆராய்ஞ்சு தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதாக அவங்க சொன்னாங்க. என்னது எப்படி இருந்தாலும் இந்த குற்றம் நிகழாமல் தடுப்பதற்கான வேலையை வந்து அரசாங்கமும் காவல்துறையும் செஞ்சிருக்கணும். அதுதான் உண்மை.